எப்படியா சின்னமலாலே கண்டுபிடிக்கிறமேடா. நீ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். ஒருத்தன் பண்ண தப்புக்காக 10 பேர் நாயா அலைய வேண்டியிருக்குது. முதலாளி ஊர்ல இருந்து வந்தாருன்னா நம்ம அத்தனை பேருக்கு வேலை போடும். வாங்க போய் தரலாம். என்ன சீக்கிரம் போப்பா. ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டுங்க. மறுபடியும் கோத்தகிரிக்கு எப்போ போவேன்? லோடு கிடைச்ச உடனே கிளம்பிடுவேன். அநேகமா ராத்திரி 9-10 ஆகும். 9 மணில இருந்து இங்கே நிக்கிறேன்ப்பா. சரிங்க. அம்மா! என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது? கத்துறது மாடு இல்லம்மா, மனுஷன். ஐயோ, ஆம்பளை. ஆமா, யார் மணி? யாரா இருந்தா உனக்கு என்னையா? நான் உருளைக்கிழங்கு லாரியில இருந்து தாவி குதிச்சேன். நீ இங்க உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? அட உன்னோட என்னமோ பெரிய வம்பா போச்சு. மலையில இருந்து உருண்டு வர பாறை மாதிரி என் மேல வந்து டொம்முன்னு விழுந்துட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? நான் என்ன பாறாங்கல்ல? பின்ன என்ன, நான் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப லெவல்ல வச்சிருந்ததுனால உள்காயத்தோட போச்சு. இதுவே வேற எவனா இருந்தான் வெயி, நீ விழுந்த வேகத்துக்கு வக்கிய வண்டியில இருந்து நேரா வைகுண்டம் தான் போயிருப்பான். சரி சரி எழுந்திரியா. அட நீ எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும். பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. நீ பாறாங்கல் இல்லம்மா, பஞ்சு முட்டை. யார் நீ? தனியா போயிட்டு இருக்க? வந்து என் பேரு ராதா, ஊரு கோத்தகிரி. மெட்ராஸை சுத்தி பார்க்கலான்னு ஆசையா வந்திருக்கேன். வயசு பொண்ணு தன்னன் தனியா இப்படி புறப்பட்டு வந்திருக்க. விவகாரம் பிடிச்சவன் எவனாவது பார்த்தானா வித்து விளையாகிட்டு இருப்பான். நல்ல வேலை போலீஸ்காரங்கன்ல பட்டதுனால தப்பிச்ச. நீ இப்ப மெட்ராஸை சுத்தி பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா சார். வந்து வண்டியில உட்கார். சரி சார். நல்லா கெட்டிமா பிடிச்சுக்க. சார், இங்க பெருசா கடல் இருக்குதாமே, காட்டுறீங்களா? கடலை மட்டுமா, எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் வா. உள்ளவாமா. நான் என்னமோ மெட்ராஸை சுத்தி பார்க்கணும்னா 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆகும்னு நினைச்சேன். நீ உன் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஒரே நாள்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ கோத்தகிரிக்கு வந்தனா அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா, என்னை எப்பயா ஊருக்கு அனுப்ப போற? இப்ப இருட்டி போச்சு. நாளை காலையில 7 மணி பஸ்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த கிளப் கடையில கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தியா? மூக்கு பிடிக்க சாப்பிட்ட. இப்ப எனக்கு தூக்கமா வருதுயா. எங்க போய் படுக்கிறது? இது ஃபுல்லா ஓ வீடு மாதிரிதான். அந்த ரூம்ல போய் படுத்துக்கு போ. ஹை, அட பா இருக்கு. நல்லா போட்டுட்டு தூங்கலாம். என்ன அதுக்குள்ள தூங்கிட்டியா? அப்பாடி தப்பிச்சிட்டேன். என்ன பேய் மொழி முழிக்கிற? போர்வைக்குள்ள என் பிரண்டு வைக்க வண்டி. என்ன பிரதர், வக்கிய வண்டினா புரியலையா? வக்கிய வண்டியில தான் எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே. ஃபர்ஸ்ட் நைட்டா? இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்ல வந்தம்மா. சாரியா, ஸ்லிப் ஆஃப் த டங். ஏய், நீ யாரா என் வீட்டுக்குள்ள? மச்சான் வச்சுக்க. வைக்க வண்டி நல்லாவே பைத்தியம். ஏய், இந்த மாதிரி கும்பலும் கிம்பலுமா இருந்துகிட்டு இப்படி கட்டி பிடிக்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
என்ன குப்புன்னு எடுத்துருச்சு? இது பாரு, இந்த மாதிரி விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் டொம்மன் குத்திடுவேன். அடிச்சிருவியா? அடிச்சிருவேனே. அடி பாப்போம். அடிச்சிருவேன். அடி. ஐ! அப்படி வாங்க. ஐயா! இது தேவையா? தனியா வந்த பொண்ணை வேற எவன் கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். இந்த இடியட் கூட்டிட்டு போனான் பாரு, உடனே எனக்கு பொறி தட்டிருச்சு. ஃபாலோ பண்ண நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு. அது என்னமோ தெரியலிங் முருகன், இந்த வயசு பொண்ணுங்களை கண்டாலே இவனுங்களுக்கெல்லாம் பாசம் பிச்சுக்கிட்டு வந்துருது. ஆதரவா பேசுவானுங்க, ஆசைப்படுத்தலாம் வாங்கி கொடுப்பானுங்க. வசதி இருந்தா தனியா கெடுத்துருவீங்க, இல்லைன்னா 4-5 பேரா கெடுத்துருவீங்க. இது நியாயமா முருகன்? டேய், போலீஸ்காரங்களை பார்த்தா பொது ஜனங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஆனா எந்த போலீஸ்காரன் நம்மளை கெடுத்துருவானோன்ற பயம் இருக்க கூடாது, புரியுதா? ஒன்ன மாதிரி 2-3 நாள் தான் போலீஸ் டிபார்ட்மெண்டே பொதுமக்கள் கேவலமா பேசுறாங்க. இனிமேல ஒழுங்கா நடந்துக்க. பழம் சாப்பிடுறியா? எனக்கு கொடு. செய். ஹை, ரெக்கமெண்ட் சார். என்ன எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையாவா? எப்போ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ, ஏன் சார் இப்படி அலையற? பின்னே பின்னாடி சுத்தி சுத்தி வர? அந்த போலீஸ்காரன் எனக்கு எடுக்க பார்த்தான். அவன் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்துன. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அது என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்சிருப்ப. அங்க ஒருத்த என்ன மாதிரி உள்ள இருந்துகிட்டு அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்ற? நான் வேற என் தாத்தாக்கு தெரியாம வந்துட்டேன். என்னை எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார். ஒரு கோடி கும்பிடுறேன். இந்த கும்பிடு போட்டு அல்வா கொடுக்குற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன். எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? என்ன இது? உன்னை கொண்டு போய் விட்டா உங்க தாத்தா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பியான்னு கேட்டேன். ஸ்லிப் வந்துட்டாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட்ல மேஸ்திரியா வேலை செய்றாங்க. அவங்க நினைச்சா எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே கூட்டு போறேன். என்ன சார் கவலை ஆயிட்டா? பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி கோத்தகிரி கூட்டு போறது? நீ என் கூட வரேன்னு சொல்லிட்டல, உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். அது என்னமா அது ஸ்பெஷல் டாக்ஸி? எப்படி நம்ம ஸ்பெஷல் டாக்ஸி? ஆஹா,
நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிராவலை நான் பண்ணதே இல்ல. ஜாலியா இருக்கு. ஐயோ சத்தமா பேசாத சார். நாமளே திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கோம். டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு. வைக்க வேண்டி சார். வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம என்ன பெரிய கோவா எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம் உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எது வேணாலும் தாங்கிப்பேன். பசி வந்துட்டா மட்டும் என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். என்னடா இது? மடியில படு. எதுக்கு சார்? பசிக்குதுன்னு சொன்னல, மடியில படு. என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது? எவனா ஆட அபேஸ் பண்ணானா? இறங்கி பாருங்க. என்னது வண்டி நின்னு போச்சு? ஆமா. என்ன நிறுத்தாம என்ன செய்யறது? யாரா நீங்க? வண்டிக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இல்லைங்கண்ணா. பாக்குறதுக்கு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அசந்தா 4 ஆட்ட அடிச்சுட்டு போயிடுங்களே. இறங்க கீழே. நான் மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்ல, கையில காசு இல்ல. கொஞ்சம் மேட்டுப்பாளையத்துல இறக்கி விட்டுறீங்களா? மேட்டுப்பாளையமாவது கேட்டுப்பாளையமாவது இறங்கடா. பாப்பா வாயில என்ன பால்? தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு, அதான் ஆட்டு பால் கொஞ்சம் கறந்து கொடுத்தேன். எனக்கு இது ஒரு நஷ்டமா? இறங்கடா கீழே. அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, இறங்கிடுவோம். இவன் வேற. ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம். நீ பசி பதின்னு சொன்னதுனால பார் பாதியில இறக்கி விட்டு போறான். ஒண்ணும் கவலைப்படாது சார். ஏன் இன்னொரு லாரி வந்தா தாவிரலான்னு பாக்குறியா? அதுல நம்ம கிட்ட வந்துட்டோம். அது பாத்தியா ஒரு சின்ன மலை. அது ஏறி இறங்கினா நம்ம கோத்தகிரி தான். இந்த மலைய ஏறி இறங்கணும். சதி பண்ணிட்ட. பேரு சதி லீலாவதியா? இல்ல சார், என் பேர் ராதா.